DKS ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாமா for Dream Night Stories. Hey Gopal, Koda Chappa no ball. Hey, Koda manna pinna attack panna illa close. Kitcha potti tuka pora setta pilla puduru. Hey, na chikkama putta eda tool. Hey, talla palla 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 ketta vitta mottham close. Inna talla vanda ulla. வணக்கம் சென்னை. மிகப்பெரிய லான்ச்சா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிரிக்கெட் சப்ஜெக்ட் எப்பவுமே தப்பு பண்ணல. கிரிக்கெட்னு சொன்ன உடனேயே அது ஒரு டிக் ஆயிடுச்சு எனக்கு. இனிமேதான் சின்னதல ஆட்டம் ஆரம்பம். And it's going to be a very special and unforgettable day for all of us. அதை மட்டும் நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய பேர் பாவனா பாலகிருஷ்ணன். It is truly a pleasure and an honor to be your host today. So நம்ம எல்லாருமே சினிமா உலகத்துல ஒரு புதுமையான விஷயம் நடக்குது, ஒரு புது பிறப்பை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸைட் ஆகும். ஏன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு பாதையில் நிறைய மைல்ஸ்டோன்ஸ், நிறைய மேஜிக்கான மூமெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தான் இன்னைக்கு உங்க கண் முன்னிலையில பிறக்க போகுதுங்க. சினிமா உலகத்துல, எஸ்பெஷலி தமிழ் சினிமா உலகத்துல 3 எழுத்து மந்திரம்னாலே சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், அஜித், ரஜினி, கமல் பேர்களை நான் மரியாதை இல்லாம சொல்லல. அவங்களுடைய பேர்கள்ல 3 எழுத்தும் இருக்கு, அந்த மேஜிக் மந்திரமும் இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ARR, SRK, CSK, MSD வரைக்கும் 3 எழுத்துனாலே அது ஒரு வேற லெவல் மேஜிக், வேற லெவல் சந்தோஷம் அண்ட் வெற்றியை நமக்கு கொடுக்குது. அதே வரிசையில பார்க்கும் பொழுது எங்களுடைய அடுத்த பிறப்பு DKS ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாமா for Dream Night Stories. அவங்களுடைய லான்ச்சுக்கு உங்கள் அனைவரையுமே, இந்த எல்லா நல்ல உள்ளங்களையும் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி நாங்க அடைகிறோம். As they say, well begun is half done. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஆரம்பிச்சிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லபடியா மங்களகரமா இந்த நாளை நம்ம ஆரம்பிக்க போறோம் with the lighting of the lamp. குத்து விளக்கு ஏற்றுவதற்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கிரிக்கெட்டர், ஒரு இந்தியா கிரிக்கெட்டர், வேர்ல்ட் கப் வின்னரா இருந்தாலும் நம்ம சென்னை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஆரச்சாமினா விசில் பறக்கும். Let's welcome our very dear Shivam Dubey on stage to light the lamp. Along with him, Dream Night Story Sarvanakumar அவர்களுடைய அம்மா வாங்க to light the lamp. Shivam, we'd like you to do the honors and light the lamp to kick off the auspicious occasion. எங்களுடைய டைரக்டர் லோகன் அவர்களுடைய மனைவியும் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம் to light the lamp. Gopal, Koda Chappa no ball.
அண்ட் ஜென்டில்மென், சினிமா உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குருவி பருந்தாகிறதும் பருந்து டிராகனா மாறுறதும் அதனுடைய தயாரிப்புல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு கனவை கற்பனையாக்கி அந்த கற்பனையை கதையாக்கி அந்த கடைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டா ஒரு முழுநீள படமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வியக்க வைக்கக்கூடிய அந்த திறமை, அந்த டேலண்ட், அந்த நாலேஜ், அந்த அவேர்னஸ் அண்ட் அந்த ஒரு யுனிக்னஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய மக்களினுடைய கனவை நனவாக்க போறாங்க. They are going to make dreams turn into reality. Here we present to you, ladies and gentlemen, எங்களுடைய production house Dream Night Stories Private Limited, DKS, எங்களுடைய 3 எழுத்து மந்திரம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுடைய முன்னிலையில் எங்களுடைய லோகோவை நாங்கள் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். டு டூ தி ஆனர்ஸ் நம்மளுடைய சிக்ஸர் சிங்கம் ஆறுசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். With a big round of applause from all of you, may we present and invite Mr. Shivam Dubey on stage. Hi Shivam, how are you? Good to see you on this stage. I'm good. How are you? I am good. You want to say vanakkam to everybody? Vanakkam, Chennai. It's something different feeling for me. Always be in Chennai. So this is. I can't say that this is not my home. This is my home now. Fantastic. And we consider you a family member. எங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா தான் இவரை நம்ம எல்லாருமே கருதுறோம். கரெக்டா இல்லையா? இன்னொரு ஒரு விசில் கம் ஆன். அப்பதானே நம்ம கேட்கறதெல்லாம் அவர் நமக்காக பண்ணி கொடுப்பாரு. All right. You know, this is such a special day. First of all, we'd like to hear your wishes for DKS. I would like to wish DKS a very successful movie, and there's something special in this movie. You guys will definitely enjoy this. Okay, we've seen you hit some massive sixes on the ground, right? But they always say that cinema and cricket are two things that people love. You do one thing that we love. Do you consider the other thing that we love? Will you ever consider moving from cricket to cinema? I'll definitely think in the future, but right now I'm just happy with the love I've got for cricket from Chennai. He'll definitely think in the future அப்படின்னு சொல்லியிருக்காரு. I distinctly remember that in one of the other shows that you went to, you said if you weren't a cricketer, you would have been an actor. What kind of an actor would you have been? It's a difficult question to answer because A romantic hero, an action hero, a comedic hero. Definitely a romantic hero. இல்ல தெரியுது, லுக்ஸ்லயே தெரியுது இல்ல, இங்க ஒரு சாக்லேட் பாயினுடைய பிறப்புக்காக நம்ம எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னா ஐம் ஷோர் த மூவி வில் பி அ மேசிவ் பிளாக் பஸ்டர். இஃப் யூ ஹேட் டு ஆக்ட் இன் அ dual hero subject, two hero subject, who would you like to act with? Which hero would you like to act with? I'm a big fan of Rajnikant sir, and I've recently met one of my fans. He's the son of Ajit. He's really great actor. I think Rajnikant sir and Ajit sir both are amazing. I really enjoy the movies when I see them. Fantastic. And if you had to act opposite a particular heroine, who would it be? That I have to think. I can't answer it right now. ரொம்ப இப்பவே ஹீரோ மாதிரி தான் பேசுறாருல்ல, டிப்ளமேட்டிக்காக பேசுறாரு. ஓகே, we'll have some more questions coming your way, but before that let's do the logo launch. Yeah, okay, ladies and gentlemen, here we have it, the logo launch of Dream Night Stories, just for you. Shivam, thank you very very much. Please do join the rest of the audience. We'll bring you back. Fantastic. இந்த ஒரு தருணத்துல ப்ரொடியூசர் மற்றும் எடிட்டர் மோகன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரையும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேனப்பன் சாரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேனப்பன் அவர்கள், மான் கராத்தே டைரக்டர் திருக்குமரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருமே உங்களுடைய விஷஸை தெரிவிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
நைட் ஸ்டோரிஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நைட், அதாவது படை தலைவர் தான் இப்போ நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம். இன்ஃபேக்ட் 20 இயர்ஸாக அவர் வந்து இந்த துறையில் ரொம்ப சைலண்ட்டாக பின்னாடி இருந்துட்டு நிறைய வயலண்ட்டாக மாசான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஏஜிஎஸ் ஆரம்பித்த காலத்துல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு பிரம்மாண்டமான படைப்புக்கு பின்னாடி இவருடைய கடின உழைப்பும் இருக்கு, கிரியேட்டிவிட்டியும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தனி ஒருவனா அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில DKS மூலமா ஜொலிக்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் டி சரவணகுமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். டிகேஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு பேச வரல, நல்லபடியாக வரணும். செயல்லையே காமிச்சிட்டாரு, ஃபர்ஸ்டே 6 அடிச்சிட்டாரு. ஆரிச்சாமியை கூப்பிட்டு வந்து, சார் நீங்க இருங்க சார், இவ்வளோ ஷை டைப்பாக இருந்தீங்கன்னா எப்படி? சக்ஸஸ் மட்டும்தான் வேணும், எங்களுக்கு மேடையெல்லாம் வேணாம், சக்ஸஸுக்கு நான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு முறை தெரியாது. இப்போ அந்த முகம் ஃபைனலாக நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, பிகாஸ் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் டன் சோ ஃபார். வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு. பட் நீங்க வந்து மேடையில இருக்கிற இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறோங்க. ஒரு படம் அப்படின்னு வந்துட்டா இவங்க வந்து ஆன்போர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும், டீசர் லான்ச் இருக்கும், ட்ரெய்லர் லான்ச் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே ஒரு வாரியர் லான்ச்சை உங்கள் முன்னாடி நடத்த போகிறோம். யார் இந்த வாரியர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தினுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி இருந்து வாரியர் மாதிரி வேலை பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியனும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம், பிகாஸ் தே ஆர் தி அன்சங் ஹீரோஸ். ஒவ்வொருத்தரையுமே நம்ம வந்து மேடைக்கு இப்போ கூப்பிட்டுலாம். நம்மளுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, பட் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்களா, மீனாட்சி அக்கா, ஷி வித் அஸ். கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. ஓகே, பிசி ஸ்ரீராம் அவர்களுடைய பிளெஸிங்ஸோட நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சந்தீப் கே விஜய் அவர்கள். அடுத்ததாக எங்களுடைய சவுண்ட் டிசைனர் ஆஸ்கர் நாயகன் மிஸ்டர் ரசூல் பூக்குட்டி அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த படத்துல. அடுத்ததா ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அனிமல் படத்துல நம்ம எல்லாரையுமே மிரட்டிய சுப்ரீம் சுந்தர் அவர்கள். தேங்க்யூ சோ மச் சார், வெல்கம் ஆன் போர்ட். அடுத்ததா கலையே ரசிக்கிற ஒரு அற்புதமான கலைஞன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் திரு முத்துராஜ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை இன்னொரு லான்ச்ல நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நம்மளுடைய கிளிம்ஸ் மியூசிக் டைரக்டர் சரண் குமார். அடுத்ததா KGF ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த மிஸ்டர் ஆனந்த் அண்ட் மிஸ்டர் சிவா. ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட் வித் அஸ். நடிகர் சதீஷுக்கு ஒரு ஜோரான கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் அடுத்ததான் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப்பையும் கூப்பிடலாம். கெத்து, ரெமோ, மான் கராத்தே போன்ற படங்களில் கோ டைரக்டர் அண்ட் அசோசியேட் டைரக்டராக வேலை பண்ணி அவருடைய திறமையை வெளிப்படுத்தி ரெட்டத்தலை படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ல வேற லெவலாக எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி இப்போ ட்ரீம் நைட் ஸ்டோரிஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனின் சோசன் டிரெக்டர் இவர் தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் லோகன் அவர்கள். திரு ஜெயசீலன் அவர்கள், திரு செந்தில் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எங்களுக்கு பெரிய தூண்களா இருந்திருக்கீங்க நீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய விஷஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்துருங்க. ஒரு வார்த்தை எங்களுடைய டைரக்டர் சார் பேசி நாங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எவ்வளவு பெரிய மோமெண்ட் இது உங்களுக்கு. வேற லெவல் படம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நேரடியா வந்திருக்கீங்கம்மா. ஜொலிக்க போகுது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. வந்திருக்கும் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். உங்களோட எல்லோரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் கண்டிப்பாக நல்லா பெருசாக பேசலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் சார் பேசணும். வெல்கம் சார்.
வெல்கம். வெரி ஹாப்பி டு ஹேவ் மாணிக்கம் அவர்கள் ஆல்சோ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இவங்க எல்லாருமே இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு முழுமை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு 2 வாரத்தை உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கணுமே மகனுக்காக. எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க வந்தது? என் பிள்ளை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த கண்ணீர்லாம் ஆனந்த கண்ணீரா கூடிய சீக்கிரம் பிளாக் பஸ்டர் படங்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இதே மேடையில நல்லா சிரிச்சு ஜாலியா வாவ் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. நாங்க எல்லாருமே கேட்கணும். ஒரு தாய்க்கு தான் தெரியும் மகன் வந்து கஷ்டப்படுற அந்த ஒரு உணர்வு. சார் எல்லாருமே அப்படியே பதறி போய் எக்ஸைட்டடா இருக்காங்க. பிகாஸ் we have சிவம் துபே as well. அவரை போட்டோல எடுக்கலனா எப்படி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ சிவம் would we like you have you on stage as well. அடுத்ததாக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க, யூனிக்காக பண்ண போகிறாங்க, க்ரியேட்டிவாக பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருமே இவங்க வந்து படத்தில் நடிக்க போகிறாங்க, இவங்க வந்து படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு 1 மாதம் 2 மாதம் ஷூட்டிங் நடக்கும்போது தான் தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தரை ஆன்போர்ட் பண்ண போகிறாங்க. இந்த காஸ்ட் படத்தினுடைய நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் வித்தியாசமாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்க போகுது. இதுக்காக வேற லெவலாக ஒரு விஷுவல், ஒரு வீடியோ இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. டு டூ தி ஆனர்ஸ் அண்ட் டு ரிலீஸ் தட் வீடியோ we'd like to welcome back நம்மளுடைய ஆறுச்சாமி ஆன் ஸ்டேஜ் once again மிஸ்டர் சிவம் துபே அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனி கெஸஸ் யாரா இருக்குன்னு? யார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் DKS நைட் ஸ்டோரிஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நாங்க ரிவீல் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு கவுண்ட் டவுன் போயிடலாமா? லெட்ஸ் கோ இன் 5 4 3 2 1. Here we go. And he swings it straight down the ground. It's up, it's high, it's sailing over long on, it's gone out of the park. Hey Gopal, Koda Japa no ball. Hey, hey, Koda mana pinna attack panna illa close. Ketcha potti tuka pora sanda pilla puduru. Hey, na chikkama chikka kutta era tool. Hey, tala pala 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 etta vitta muscle close. Inna tala vanda ulla. வேற லெவல். சரண்குமார் சார் கலக்கிட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் ரிவீல், ஃபர்ஸ்ட் ஆக்டர் ஆன் போர்ட் இஸ் அவர் சின்ன தலை சுரேஷ் ரெய்னா. First of all, were you surprised when you heard that Reina has agreed to act in a film and is making his debut with a Tamil film here? Yeah, it was a big surprise for me, but it's going to be amazing for the Chennai crowd, for sure. Okay, if you had to picture Suresh Reina as an actor, what sort of an actor will he be? Which genre? I think he's going to be a dashing... Mass hero. he can do many things. Well, he's done many things on the field, right? He's a splendid fielder, phenomenal batter, and all-rounder. சின்ன தல்லனா சும்மா வாங்க. எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுடைய நாட்டுக்கும் சரி, நமக்கு பிடிச்ச வீட்டுக்கும் சரி, இல்லையா? எஸ்ஸா நோவா கை தட்டுங்கப்பா if you like சின்ன தலை. ஒரு சின்ன சர்ப்ரைஸும் வச்சிருக்கோம். But tell us about your association with Suresh Reina. What sort of a person is he generally? I've not been connected much to him, but I have met sometime, and he's one of the best person I've seen. I follow a lot of cricket when I was young. I follow a lot of cricket of his because the way he bats, the way he fields, and he gives the energy to the team which a team requires, a attitude which I've learnt in Mumbai. So the attitude from him is amazing. I think every cricketer should learn from him, the way he is there on the ground always, like a tiger. Like a tiger. I love that. And then you said that if you were to be an actor, you will definitely be a romantic actor. Correct? Yeah. But we'd like you to say one Tamil dialogue for us. I'll try my best. Yeah. Anything that you'd like? No, you can tell me, I can tell that. Okay, if it's romantic, then you'll have to say one of the most
famous dialogues from a movie called Alaipayude. Okay? Which movie? Alaipayude. It's got Madhavan in it. It's a Mani Ratnam film. Okay? Okay. Okay. You ready? So first tell me what is the meaning of the dialogue? Very smart. Okay. It just basically means that you're looking at a girl and you're saying, I don't think you're beautiful. I don't think I'll fall in love with you. But I'm scared all of this is going to happen. Okay. So Okay. this is for my wife. I'm going to tell her. என்ன உஷாரு பாத்தீங்களா? This is unbelievable. Because you know there are a lot of women in the audience and one standing next to you. He's making it very clear this is for his wife. Yeah, definitely. There's only a dream girl in my life, and that's my wife. No wife, no life. பொண்டாட்டி பாப்பாங்க அப்படி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு சோஷியல் மீடியா உலகம். It's happy wife, happy life. And judging by your smile, I can see that it's a very happy life. So very happy wife. Okay. அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி. To make her happy, let's say this dialogue to her. You can look at the camera and say it also. Okay? Hey Shakti. Hey Shakti. உன்னை பார்க்கும் பொழுது. Unna Patu. Okay. Hey Shakti. Hey Shakti. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. Oh shit, it's difficult. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நீ அழகாக நிக்கல. எனக்கு உன்னை பிடிக்கல. என்ன பொண்ணு? எனக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு உன் மேல சத்தியமா எனக்கு லவ்வே இல்ல. எனக்கு லவ் இது. ஆனா you have to say it like with emotion. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. I'm sorry, I was just going to give you a 2-word dialogue. Unfortunately, our romance choose pannadala because you chose romance. So I can do romance with my wife, but in English, in Hindi, it's very difficult for me to do in Tamil because I have not learned a lot of words from Tamil. That's why. What do you like about Chennai and the Tamil folks? The people over here are not separated by the. So as a cricketer, I think the people over here are kind of family to Chennai team. So that is one thing, we win or we lose. Chennai is always there for us. So that's the yellow love we call, and that's what we get from the fans. Beautiful. In the time that you gave the answer, I thought of one-word dialogue. Okay. It's from the same film. I'll just say, பயந்துட்டியா, which means were you afraid? And you say, உயிரே போயிருச்சு, which means I almost lost my life. All you need to say is, உயிரே போயிருச்சு. Sorry? உயிரே போயிருச்சு. Very twitch. உயிரே போயிடுச்சு. Uire poichu. உயிரே போயிடுச்சு. போயிடுச்சு. Can we say in English? Chalo, I'll try. உயிரே போயிடுச்சு. Uire poidichu. That's it. Okay? உயிரே போயிடுச்சு. And that with feeling. Okay? பயமா இருந்துச்சா? Uire poidichu. Fantastic. Perfect. On board. கொடுத்துருங்க சார். பார்த்துருங்க. But is there a small association between you and this production house? No, I'm just here for the launch today, and I was excited, and I've got the news about Chinnathala, so I was really excited, and so my best wishes with the DKS team. Fantastic. We'll bring you back on stage to reveal and be a part of one more surprise. Yeah, thank you. Shivam Dubey அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். In the meantime, மீனாட்சி அக்கா இருக்காங்க. மீனாட்சி சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Okay, so we've got our surprise coming your way. இந்த ஈவென்ட்டே முழுக்க சர்ப்ரைஸ் தான். சின்னத்தலை ஆன் போர்ட் மட்டும் இல்லைங்க, நீங்க 3, 2, 1 அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சின்னத்தலை on your screens. Ladies and gentlemen, let's hear it for the one, the only சுரேஷ் ரெய்னா அவர்கள். Hey Suresh, how are you? Good. How are you? Good. There's a huge crowd just waiting to welcome you back to Chennai. This is your first ever launch. And would you like to hear some whistles to know how many people are there? No, I just heard Shivam. I think a lot of yellow love is there.
Look at that, look at that. Can we hear some more whistles? Sound kudungappa. I heard a lot of whistle polo armies there. Wherever you go, they will follow you and they're very, very excited for you. But this is your debut as an actor and you're doing it in a Tamil film. We expected to see you here, Suresh. Why are you not here with us? No, I'm in Amsterdam. I'm with my family right now. So I thought, wanted to come there. I think they told me a bit later, but right now with my wife and kids, we're having a good holiday in Holland. Fantastic. So you're with your family. You'll come and meet your extended family very soon. Yeah? Absolutely. Superb. I know, Suresh, because we work together, so I hear a lot of stories about how you had multiple offers in Bollywood, in other languages. What I want to know is what got you interested to do your first ever film in Tamil with DKS? I think TK said they have a good director, and the first of all, the director told me the story. It was very close to us. When you're doing the cricket movie, it has to start from Tamil Nadu because we've been playing a lot of matches for CSK over the years, and we got a lot of love, a lot of blessing, a lot of affection. And why don't we start something from Chennai? I think, as Shivam rightly said about the love we got from the Chennai Super Kings, and the Tamil movie, I was very, very keen to show it last time when I was there. I have a lot of friends in there. So hopefully we'll make it in a big this movie also. Absolutely. First of all, congratulations on the transition from cricket to cinema. I think you're going to be phenomenal in this new avatar as well. We asked Shivam what sort of an actor will he be. He said, I will be a romantic hero. And I asked him, what sort of an actor will Suresh Raina be? He said he can do anything. What are your answers? What? What sort of an actor will you be? What genre? I think I will be a very good singer, singing around the Koromangalam beach, having a guitar in my hand, making a nice dosa for my teammates, enjoying my teammates, having a nice rasam rice. Very chilled out actor. No stress. Very chilled out actor who will also sing his own songs. Absolutely. A lot of song around the beach side, around the Tamil Nadu way. I think I've loved a lot of lyrics there. I have seen, I have heard a lot of movies from Surya, from different actor over the years. So hopefully he can be a romantic actor. I can be a romantic singer. So we can gel along together. That's fantastic. And we've got the perfect production house to bring it all together for you. What I wanted to also ask you, a couple of people in the audience are also asking is, now that you brought up the song bit, you have to sing a couple of lines for us. It has to be done, Suresh. No, I only know the Mumbai was song. But, come I on, think everyone கேட்கணுமா already வேணாமாப்பா? listened that song so many times. So கேட்கணுமா probably I'll வேணாமா? prepare a very nice song with this new movie. Then I would love to sing it for everyone. ஓகே ஃபைன். ஸோ இந்த படத்துல அவருக்குன்னு ஒரு பாட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கம்போஸ் பண்றாரு. சந்தோஷ் will compose a song for you. His wife is here and she will pass on the message. Now there were 11 coins and one flipped and it showed the number 3 that flipped, so you're on board. What about number 7? We have Chinnathala. What about Thala? I think he must be preparing himself also. But definitely he'll play for one more year. He's coming to Chennai again. Woohoo! And okay, because you brought that up, I'm asking you. You said something on commentary. Can you tell us a little bit more about it? You said this time you may not work with me and your other colleagues. Still waiting for them to answer. I think I'm really keen to work there. I have played a lot of matches there. I know the culture. I know the wickets. And most importantly, I really want to win this time for Chennai Super Kings. This trophy means to each and everyone. Hopefully, if they say yes, so probably I would love to work there again. You know, you've always been our knight in shining armor and our lucky charms. The 5 titles that we won, you've had a huge role to play. So definitely you being in that yellow jersey, in that dugout could mean magic for the team. Not But- me. I think I would love to see Badri, Murli Vijay, L. Balaji. He was already there. I think when you have the local flavor, no, I think that charisma and everything fall in place. I think that's what our administration is doing. We need to bring that local flavor. Look aside, Sudarshan, he's in a test team now. So I think this time they have to bring some sort of a energy, some sort of a
Tamil Nadu plays to the setup. They have done really well as a player over the years. That's what you said about 5 IPL trophy, 2 Champions League. I think they need to bring that flavor. That's what, when you have that flavor from Tamil Nadu, the food becomes very tasty. ஸோ தமிழ்நாட்டுல தமிழ் டீம்ல தமிழ் பிளேயர்ஸ் இருக்கணும்னு சின்ன தலையே சொல்றாருப்பா. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? Fantastic. And finally, have you told MS Dhoni that you're going to be acting in a film? Tala கிட்ட சொன்னீங்களா? Hey, today is the marriage anniversary. First of all, congratulations to him and Sakshi. They completed 15 years. So hopefully, when we have a time, I think he might come to England. Probably I'll meet him in India. So definitely I'll tell him. We'll get to learn from some tips from him. Okay. And finally, your wishes for DKS, the entire team, our producer and our director, a little bit about them. I think they've been amazing and they have done a lot of experience around the globe. And when I met them, they told me we have a lot of cricketers coming on the board. And one of the Shivam is there, a few of the cricketers from Tamil Nadu, from other players also coming on board. When you're doing the cricketing movie, I think you need to have that local producer. They have a very, very good team. They have a young youth and dimension is very, very strong. They have a quality thinking process. Hopefully, we'll give them a nice story. They can laugh around, they can play around, and most importantly, they enjoy the cinema. Fantastic. And if you could just say hi to our producer and our director, you say hi, Logan, and hi, Sarvanakumar. They'll be very thrilled to hear from you. Hello, Logan. You're pretty good, Mache. Hello, sir. How are you? And our producer, Sarvanakumar. Hi, Savna, sir. How are you? Okay, finally, before we let you go, Suresh, because we know that we don't want to disturb too much of your family time, but would you like to say a Tamil dialogue for the people, saying, "Inimeda chinnathalainudiya aatam arambam." Please start slowly. Okay? No, I'm just telling you the dialogue and then I'll tell you what it is, yeah? Mhm. Inimeda Inimeda chinnathala chinnadala aatam aatam arambam. arambam. Thank you. Thank you so much, Suresh, for being a sport as always. Thank you so much. And All the best. See you soon. And before we go, you want to just say hi to Shivam? Shivam, will you just join us on stage? I'll get the mic as well. Shivam, would you like to pass on your wishes to Suresh? And Hi Suresh bhai, how are you? Very good, brother. Shivam, how are you? I'm good, thanks. I've seen you as a hero on the ground. Now I'm going to see you in cinema. So I wish you all the best for that. Same to you also. We both hit long sixes. We have to hit long sixes in Tamil movie now. So be ready. We'll try my best. fantastic. First of all, Looking forward to working with you, brother. Lots of love to you and lots of love to your family. Thank you. Thank you, Suresh. Thank you, Okay, Suresh. bye. See you. Wonderful. as Thank you so always. much, everyone. Thank you. Thank you. Thank you, Shivam. Thank you very, very much once again. We are looking forward to those long sixes that both of you will hit. Long sixes equals long success as well. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். சிவம் துபே ப்ரோ, யூ நோ இங்கிலீஷ் ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ரைட்? பட் ஐ நோ ஒன்லி தமிழ், ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ தமிழ்லேயே பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராச படம் நடிக்கும் போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸில். அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் அவர் மேனேஜராக இருந்தார். அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்பன்லேயும் மேனேஜராக இருந்தார். ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ். வாழ்த்துக்கள் ராஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ ஏதோ மேனேஜர் வேலை பார்க்க எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கே இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா இங்கே தேடிட்டு ஆளை காணோம். அண்டு இன்னொன்று டைரக்டர், அவரும் அப்படி தான் மான்கராத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான டீமு. அண்டு 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக ஐபிஎல் டீமில் இருந்தது நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அப்போ என்ன எல்லோரும் கேட்பாங்க, எப்படா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்கே அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பார், அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு
டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிப்பிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன், சிவம் துபேக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை, சின்ன தலை, ஆறுச்சாமி பதிலாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் யா. தளபதி வந்து ஜடேஜா. he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி means சிவம் துபே. தளபதி here தளபதி means Vijay, is actor Vijay. So he's very big. He is like Dhoni. Super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are Chinna Talabadi. Hereafter Chinna Talabadi, Shivam Dubey. Yeah. And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அது நாங்கள் நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு சீனில் இருக்கோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த சீசனில் வந்து திரிபாட்டியும் தீபக்கூடம் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, சேம் ஃபீல் நாங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாமல் ஹர்பஜன் சிங் சீனில் நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாமல் சீனில் பூரா வந்து வர்றவங்க பூரா பேர்ட் வேர்ட்ஸாக பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்கிறா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளோ பயந்தவருன்றது கற்றுக்கணும். இன்னும் 6 அடிக்க மட்டும் இல்லை, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதையும் அவர்கிட்ட கற்றுக்கணும். அண்ட் இங்கே தோனி அவருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ், அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயந்தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். யா. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயராக இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன் வந்து அட்லீஸ்ட், ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமாக பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதில் இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிக்க விட்டார். ஸோ நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா, உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு, ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, உங்கள் சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்கள் வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. பட் உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ப்ரொடியூசர் மற்றும் எடிட்டர் மோகன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு 2 வார்த்தைகள் பேசுவதற்காக. இந்த மீன் டைம் இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுத்து டைலாக்ஸ்லாம் சொன்ன சிவம் துபேக்கு தேங்க்யூ வெரி மச், சிவம், ஃபார் பீயிங் ஹியர். We'd like to see you on the field very soon in India colors as well as the yellow that we really like. Thank you so much. Sir, over to you, sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு இது. ராஜு எனக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளை. வயலூருக்கு போய் அந்த கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். நானும் எங்களுடைய சம்சாரமும் போய் ஆசீர்வாதம் பண்ணோம். இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் இந்த ஆசீர்வாதம் கூட ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நடிகர் பேசினா தான் சும்மா இருப்பாங்க, நாங்கள்லாம் பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மேடைக்கு வர மாதிரியே கேட்டுக்கிறேன். ராஜா, அந்த பொக்கையை கொடுத்துடலாம். வாயா ராஜா, வாடா வாடா. கிரிக்கெட் சப்ஜெக்ட் எப்போவுமே தப்பு பண்ணலை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க கிரிக்கெட்டுன்னு சொன்னோன்னையே அது ஒரு டிக் ஆகிடுச்சு எனக்கு. வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இதனுடைய வெற்றி விழாவிலையும் நாமெல்லாம் சந்தித்து ஒரு பெரிய கைதட்டலோடு ஆரம்பித்தோம். இவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். மோகன்ராஜா அவர்களையும் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மாதிரி ஏஜிஎஸ் ஆட்கள் நாங்கள்லாம். அவங்க திருட்டு பயலே படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க, ஏஜிஎஸ். அதில் முதல் படம் நான் பண்ணங்கிறதுல எனக்கு ஒரு எப்பவுமே பெருமை. அதில் இங்கே உட்காந்துருக்கிற வெங்கட் மாணிக்கம் அவர்களை, அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற தேனப்பன் அவர்களை வந்து அப்பா விசாரித்து
ராஜா உனக்கு நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தரேன், உன்னுடைய பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்த வெங்கட் மாணிக்கம் அவர்கள், அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜு என்கிற சரவணக்கும் எங்களுக்கு ராஜுவா தெரிகிற இந்த தயாரிப்பாளர். ஸோ 2008 அப்போ இருந்து ராஜு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து இது இப்போ கொஞ்சம் வயசான ஃபீலிங் வருது. அந்த எல்லாருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி எல்லோரும் வளர்ந்து வரதை பார்க்கும்போது ஒரு மெச்சூரிட்டி ஃபீல் வருது. ஏன்னா முதல்ல லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக லாஸ்ட் மேனேஜராக தான் வந்து சேர்ந்தாங்க. அங்கேருந்து படிப்படியாக வளர்ந்து நான் கண்முடி பார்த்துருக்கேன். ஒரு டெக்னீஷியனுடைய வளர்ச்சியை நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் ஒரு தயாரிப்பாளரோட வளர்ச்சியை முதல் முறையாக பார்க்குறேன். ராஜு என் கண்ணு முன்னாடி முதல் படி, இன்னும் சொல்லப்போனால் படி கூட இல்லை, அந்த படியிலேருந்து முதல் படியில் ஆரம்பித்து இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டலையும் தன்னுடைய விஷன் என்ன, சும்மா நான் தயாரிப்பாளர் அது கிடையாது, என்ன மாதிரி தயாரிப்பாளர் ஆகிறவங்கிற கிளாரிட்டி அதான் முக்கியம். தயாரிப்பாளருக்கு மட்டும் என்ன தகுதின்னு பெருசாக யாரும் வரையறுக்க முடியாது. ஏன்னா அது சில நேரத்தில் பணம் இருந்தால் போதும் தயாரிப்பாளருங்கிற ஒரு நேரம் உண்டு இங்கே. ஆனால் சரியான தகுதியோட திறமையோட ராஜு வந்திருக்க நான் என் கண்ணோடய பார்த்துருக்கேன். இந்த மொத்த கைத்தட்டலும் அப்பா சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் வந்து ஒன்று அமையணும், முழுக்க அமையும். இதே நேரத்தில் நான் கதை கேட்டேன், ரொம்ப அருமையாக இருக்கு கதை. அந்த ஒரு சந்தோஷம் லோகன் அவர் சொன்ன முறையமாகட்டும், அவருடைய ஒரு வடிவமைப்பாகட்டும், கண்டிப்பாக அது ஜெயிக்கும். அது அப்பா சொன்ன வார்த்தை, கிரிக்கெட் ஜெயிக்கும், அதில் உங்கள் ஸ்க்ரீன் பிளேயும் டைரக்ஷனும் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இது என்னுடைய ஒரு டீமோட படம் மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வெற்றியை நானும் உங்களோட சேர்ந்து நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது இந்த கனவு பெரிய ஒரு உண்மையாக மாறும், அந்த உண்மை பெரிய வெற்றியாகவும் மாறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசுனீங்க. எல்லாமே சக்சஸா இருக்கட்டும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், அது இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றது ஆசை. அது என்னன்னா, பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்ற ஒரு அரிசிலையும் வந்து உங்கள் பெயர் இருக்குது அப்படின்ட்டு. பட்டு நம்ம ராஜ் அண்ணன் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது வந்து கல்பாத்தி அகோரம் சார் அப்படின்றது தான். ஸோ அது சார், அகோரம் சார், ஐஸ்வர்யா மேம் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த டீமே வந்து அப்படி ஒரு ஏஜிஎஸ்க்கு கடமைப்பட்ட நாங்கள் எல்லாரும். அதனால தான் அஃப்கோர்ஸ் ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நிச்சயமாக எங்கள் எல்லாருடைய இதுக்கு பின்னாடியும் இருந்து இயக்கிறது வந்து கண்டிப்பாக கல்பாத்தி அகோரம் சார் தான். ஸோ இதன் மூலமாக மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். கல்பாத்தி எஸ் அகோரம் சார், எஸ் கணேஷ் சார், எஸ் சுரேஷ் சார், கல்பாத்தி அர்ச்சனா மேம், கல்பாத்தி ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி. வெரி ஸ்வீட். ப்ரொடியூசர் சார், நீங்க இங்கே தான் இருக்கீங்க. ஓகே, அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் முத்துராஜ் சார் வந்திருக்காரு, எங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர்கள் முத்துராஜ் சார். அண்ட் மீனாட்சி அக்கா, ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஒரு புக்கே மட்டும் உங்களுக்கு கொடுத்துறோம். எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் லான்ச் போது இங்கே 2 பேருமே இல்லை, அதனால மறுபடியும் நாங்கள் வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். முத்துராஜ் சார், நீங்கள் ஒரு 2 வார்த்தைகள் பேசணுமே. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீம்பு பிடிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், ராஜு வந்து இந்த மாதிரி ஒரு கதை சார், இதை நான் பண்ண போகிறேன் சார். எனக்கு நல்லா தெரியுது இந்த ட்ராவலில் வந்து எவ்வளோ பேர் எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. நிறைய அவமானங்களை தாண்டி இதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்ததில் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஆன் ஆகிறதுக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் முதல் படி எடுத்து வைக்கிற இயக்குநர்களுக்கு, இப்போது முதல் படி எடுத்து வைக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ராஜு. தேங்க்யூ. அடுத்ததா டைரக்டர் விஜய் மில்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து we'd like you to come on stage and say a few words, sir. குமார், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அந்த ப்ரொமோ வீடியோ நேற்று ஜெய்சிலன் காமிச்சாரு. இப்படி ஒரு ஆஃப் பீட்டாக யாரும் யோசிச்சதே இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆல் த வெரி பெஸ்ட். டைரக்டர் சார், ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பற்றி பேசியிருக்காரு முருகன் சார்கிட்ட. வாழ்த்துக்கள். அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறதே வந்து அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அந்த நம்பர் 1 ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஷயத்தை வச்சு அந்த ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சுரேஷ் ரெய்னாங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஆஃப் பீட், நம்ம எதையும் யோசிக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம்.
இங்கே எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிங்க. சாரி, கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், என்ன பேசுன்னு வேறு தெரில. ஓகே, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. டிரெக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் எல்லாருமே வெல் விஷர்ஸாக உள்ளே வந்திருக்கீங்க. ப்ளீஸ் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. வெரி வெரி ஸ்பெஷல் டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர். ராஜியும் லோகையும் பார்க்கும்போது எத்தனை நாள் இரவு வந்து என் ஆஃபீஸ் கீழே தான் ஒரு அட்டி போடுவாங்க டீ கடையில். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எவ்வளோ சிம்பிளாக வந்து டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். டெய்லி நைட்டில் வந்துட்டு அண்ணன் ஃப்ரீயாக இருக்கீங்களா, மேலே வரலாமா அப்படிம்பாங்க. வாங்க ராஜி அப்படின்னா இது என்னென்னலாம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்னையா சும்மா கதை விட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நிறைய இரவுகள் இதை பற்றி பேசியிருக்கு. நான் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், ஹாட் ஸ்டாருக்குன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய கிளிக் ஆகும் ராஜி. இல்லைண்ணா இது நான் தனியாக பண்ணோன்னே அப்படிம்பாரு. இந்த ராஜியோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது லோகு கிட்ட சம்டைம்ஸ் கேட்பேன், என்ன லோகு அப்படின்னா, அண்ணே அவர் ராஜி நான் சொல்லிட்டாருண்ணே, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோண்ணே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ பெரிய லான்ச்சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வெற்றி விழாவில் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள், நாங்கள் என்னென்னலாம் நைட்டில் பேசியிருக்கோம், இது எப்படிலாம் மொமெண்ட் அணைஞ்சிருக்கேன்னு. சூப்பர் லோகு, தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ராஜி. ஆமாம், நீங்கள் உங்களோட நீங்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து வெங்கட் சாரையும் ஏஜிஎஸ் சாரையும் நீங்கள் வந்து நினைவு கூர்றீங்களே, நிச்சயமாக வந்து அந்த தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் அந்த வெற்றியில் நீ வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் லோகு. தேங்க்யூ. 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 அடுத்ததாக டிரெக்டர் விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தெரில, இங்கே நிறையா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மேடையில் நான் எப்படி பேசுகிறது தெரில. பட் ராஜு சார் வந்து எனக்கு ஒரு மென்டாருன்னு சொல்லலாம். நான் முதல் படம் அதே ஏஜிஎஸ் நிறுவனமில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். கே சந்துரு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைரக்டர்கிட்ட நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். முதல் படம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என் கூட எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ராஜு சார். ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். லோகு சாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். நாட் ஜஸ்ட் வெரி ஆம்பிஷியஸ், இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிகேட்டட். ரொம்ப முக்கியமாக ரொம்ப எத்திக்கலான ஒரு நபர். பின்னாடி யார் பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டார். யார் என்ன பேசினாலுமே அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ராஜு சார். அதே நேரத்தில் ஒரு டைரக்டருக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராஜு சார். அது எனக்குமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பாம்னு ஒரு படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என் லோக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதில் இந்த டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூப்பிட்டதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அடுத்ததாக திரு ஜே ஆனந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் ஊர்க்காரரு மண்ணின் மைந்தர் இவ்வளோ பெரிய விஷயத்த முன்னெடுத்து செய்கிறாரு. கண்டிப்பாக வெற்றியிடணும். இதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்ததாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் குட் டே படத்தினுடைய ஹீரோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிருத்விராஜ் அவர்கள், are you here with us? வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி ஆஸ்னி சார் ப்ரொடியூசருக்கு. ஒரு வாரம் தான் ஆச்சு எங்கள் படம் குட் டே. படம் பெருசாக வெற்றி பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு படம் வந்து தேட்டருக்கு ஆள் வர மாட்டேன்றாங்க. படம் நல்ல படம்னு சர்டிஃபை ஆகி ஆனந்த விடனில் 41 மார்க் கொடுத்து எங்களை அவ்வளோ இது பண்ணியும் தேட்டருக்கு வரலன்னும் போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லா ப்ரொடியூசரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி படங்களை தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்ததா தாமரைக்கோட்டை மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணனோட பணியின் நேர்மையும் அவரோட பணிவும் கண்டிப்பாக
சிகரத்தை தொடும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்து. அடுத்ததாக தயாரிப்பாளர் நடிகர் திரு தேனப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். டீசர் பார்க்கும்போது தெரியுது நிச்சயமாக நல்ல பெரிய ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஏஜிஎஸ் வெங்கட் மாணிக்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ராஜுவுக்கும் லோகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய விஷயம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மாலா ஷார்ட்டா பேசுவாங்க அண்ட் அவங்களுடைய பவர் எல்லாமே செயல்ல தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த ஒரு மனிதருக்காக, லோகன் அவர்களுக்காக இவ்வளோ பேர் ஒன்றா கூடி இருக்கீங்க. எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள், என்னுடைய எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். 11 காயின்ஸ்ல ஒரு காயின் மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே இவ்வளோ கிராண்டா நடத்திருக்கீங்க. அதனால ஒவ்வொரு காயின்ல ஒவ்வொரு கிரிக்கெட்டரா இல்லை ஒரு ஸ்டார் ரிவீல் ஆக போறத நீங்க அந்த ப்ராசஸ்ல இருக்க போறீங்க. இது எல்லாமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான். தேங்க்யூ வெரி வெரி மச். எல்லாருக்குமே மறுபடியும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். டின்னர் இஸ் சர்வ். டின்னர் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போங்க அண்ட் ஹாவ் அ குட் வீக்கெண்ட். DKS இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பத்தி மறந்துடாதீங்க. திஸ் இஸ் a place where dreams come true. Thank you so much for being here.